மிகச்சிறந்த ஒளிப்பதிவு மேதை என்றும் இயக்குனர் என்றும் தமிழ் சினிமாவிலே போற்றப்பட்டவர் தான் ராம்நாத். அவரிடம் உதவி இயக்குனராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பு முக்தா பிலிம்ஸ் பி சீனிவாசனுக்கு கிடைத்தது. இன்றைக்கு சினிமா உலகில் உள்ள பலருக்கு ராம்நாத்தை பற்றி தெரியாது என்பதுதான் உண்மை. ராம்நாத்தை பற்றி குறிப்பிடும்போது த மோஸ்ட் ஹானஸ்ட் பர்சன் இன் தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டுடே என்று அவரை பற்றி குறிப்பிட்டார் ஜெமினி அதிபரான எஸ் வாசன். ராம்நாத்துக்கு நிகராக நான் சந்தித்த இன்னொரு மனிதர்னா அது சோ என்கிறார் முக்தா சீனிவாசன். எனக்கும் சோவுக்கும் 1965ஆம் ஆண்டிலே தான் அறிமுகம் ஏற்பட்டது. ஆனால் அதுக்கு பின்னால் என்னுடைய நிறுவனத்தில் சோ ஒரு பங்குதாரரோ என்று மற்றவர்கள் எண்ணுகின்ற அளவுக்கு எங்கள் இருவருக்கும் இடையே நெருக்கமான நட்பு இருந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அஷ்டாவதானி என்று தான் நான் சொல்வேன். அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அதே நேரத்தில் அவரை பற்றி இன்னொரு விஷயத்தை நான் சொல்லி ஆக வேண்டும். அவர் பிழைக்க தெரியாத மனிதராக இருந்தவர். தன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை யாருக்கும் பயப்படாமல் வெளியிலே சொல்லக்கூடிய ஒரு மனிதராக இருந்தவர் தான் சோ. அதன் காரணமாக அவர் பல இழப்புகளை சந்தித்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் எம்ஜிஆருடைய எல்லா படங்களும் தொடர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் எம்ஜிஆரை பற்றி அரசியல் ரீதியாக ஒரு எதிர்கருத்துக்களை சொன்னார் சோ. அதன் காரணமாக எம்ஜிஆருடைய படங்கள் பலவற்றில் நடிக்கின்ற வாய்ப்பை சோ இழந்தார். பல லட்சம் ரூபாய் நஷ்டம். அதே மாதிரி தான் சிவாஜி கணேசனோடும் அவருக்கு ஒரு காலகட்டத்திலே முரண் ஏற்பட்டது. அவருடைய துக்ளக் பத்திரிகையில் சிவாஜியை பற்றி ஒரு கருத்தை வெளியிட்டார். அதை சிவாஜி ரசிக்கவில்லை. அதன் காரணமாக சிவாஜியினுடைய படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பையும் அவர் இழக்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது. அதிலையும் பார்த்தீங்கன்னா பல லட்சம் ரூபாய் நஷ்டம். ஆனால் சோ அதை பற்றி ஒரு நாளும் வருந்தியதில்லை. நம்ம மனசுக்கு பட்டதை வெளியில் சொல்லிட்டோம்ல, அந்த திருப்தி போதும் என்று என்னிடம் பல முறை அவர் சொல்லியிருக்கிறார் என்று ஒரு பத்திரிகையிலே குறிப்பிட்டிருக்கிறார் முக்தா சீனிவாசன்.